வணக்கம். இது தேர்தல் கண்ணோட்டம் 2026. தமிழ்நாட்டு முதல்வர் நாற்காலியில எடப்பாடி பழனிசாமி அமர வைக்காம ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் டெல்லிக்கு திரும்பி போக மாட்டார் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மே 4ஆம் தேதி ஓட்டை எண்ணும் போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நாற்காலியில் அமர வைக்கக்கூடிய நிலைமை வரல அப்படின்னு சொன்னா அவர் டெல்லிக்கு போக மாட்டாரா? தமிழ்நாட்டில் ஒரு ரேஷன் கார்டை கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு பியூஷ் கோயலுக்கு மட்டும் என்ன ஒரு வாழ்க்கைக்கான இடம் கொடுக்காம இருக்க போது நிச்சயமாக டெல்லிக்கு போறதா தமிழ்நாட்டில் இருக்கிறதான்னு அவர் தான் முடிவு பண்ணணும். அடுத்து இன்னைக்கு பாஜக நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கு. பாஜகவுடைய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடிய எல்லா இடங்களிலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் முழுக்க படையெடுத்து வந்து இங்கே இருக்காங்க. அநேகமா தேர்தல் முடிவு வரைக்கும் இவங்க யாரும் சொந்த ஊருக்கு திரும்பி போகிறதா இல்லை. இந்தியாவிற்கு கூட எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு ஒரு மாநிலம். தமிழ்நாடு தேர்தல் களத்திற்கு ஏன் பாஜக இவ்வளவு பரிவாரத்தோடு வந்து இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. சரி, அந்த மாநில மக்களுக்கு அல்லது தேசம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றிய அமைச்சர்களோ மாநில முதல்வர்களோ ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொன்னால் இல்லை, தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு வரைக்கும் நாங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி போகிறதா இல்லை அப்படிங்கிற கனவோடு வந்திருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் ஒன்று சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிரா முதல்வர் வந்து மிரட்டுறாரு, மதுரையில வந்து பாஜக ஜெயிச்சாதான் மெட்ரோ திட்டத்தை நாங்கள் அமுலாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. அப்படி வாக்காளர்களை மிரட்டலாமா? ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் வரும் என்பது எவ்வளவு சரி? அப்படி மிரட்டலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே பாஜக அப்படி அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் அப்படிதான் நிதி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இன்னைக்கு ஆங்கில நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அதாவது பிரதானமான 6 திட்டங்கள், பிரதான் மந்திரி அன்ன யோஜனா, அதே போல ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு 6 திட்டங்களுக்கு ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த 6 திட்டங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 35,800 கோடி ரூபாய். ஒதுக்கப்பட்ட இந்த 35,800 கோடி ரூபாய் பாஜக எவ்வளவு செலவழிச்சிருக்கு அப்படின்னா வெறும் 21%, 7,800 கோடி ரூபாய் தான் செலவழிச்சிருக்கு. பிரதமருடைய முதன்மை திட்டங்களுக்கே பாஜக இந்த அளவுக்கு செலவு அளிக்கல, இது முழுமையாக அமலாக்கலன்னு சொன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க தமிழ்நாடுக்கான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்வது கிட்டத்தட்ட பச்சை பொய் தானே அப்படின்னு முதல்வரும் தமிழக மக்களும் கேட்கிற கேள்வியில் 100% நியாயம் என்பது இருக்கிறது. அடுத்து மதுரையில் போட்டியிடக்கூடிய ஒரு நட்சத்திர வேட்பாளர் தமிழ்நாட்டுடைய திரைப்பட இயக்குனர். எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய கறிக்கடைகளை எல்லாம் நான் மூடுவேன் என்று சொல்றாரு. ஒருவேளை மதுரைக்கு தொழில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவேன்னு சொன்னா கூட பாராட்டலாம். அதையே கறிக்கடையை மூடுவேன்னு சொல்றாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம். இன்னொரு வேட்பாளர் சொல்றாரு, மதுரைக்கு பக்கத்துல எனக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கக்கூடிய தர்காவை நான் க்ளோஸ் பண்ணுவேன், அங்கிருந்து அகற்றிடுவேன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் யாரு? பிஜேபி வேட்பாளர்கள் அல்ல, பிஜேபி சேர்ந்து இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர்கள். சந்திரமுகி படத்துல பார், உன்னுடைய மனைவி கங்காவை பார், முழுதாக சந்திரமுகியாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பாஜகவோட சேர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அதிமுக வேட்பாளர் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு சந்திரமுகி RSS வடிவத்தில் இன்றைக்கு வார்த்தைகளால் வெளிப்படுகிறார் என்பதை தமிழக மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து வந்து இந்த அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய EPS இவங்களுக்கெல்லாம் ஒருபடி மேல போய் பேசுறாரு. ஒரு கட்சியை குறிப்பிட்டு பேசுறாரு, தன்னுடைய கூட்டணியில வரலைங்கிற ஆதங்கத்துல பேசுறாரு. வெண்டிலேட்டர் இருக்கக்கூடிய கட்சிக்கெல்லாம் உயிர் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் தேமுதிக தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிற போது தேமுதிக பொதுச் செயலாளர் வந்து ஒரு லெட்டரை காமிக்கிறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு கடந்த தேர்தலில் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றியவர் தான் EPS அப்படின்னு ஒரு லெட்டர் அவங்க காமிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா வெண்டிலேட்டர் இருக்கக்கூடிய கட்சிக்கு உயிர் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எடப்பாடி பதில் சொல்லணும். தன்னுடைய அணியில் சேரவில்லை என்கிற கோபத்தினால இப்படி வார்த்தைகளை வெளியிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இளைஞரணி தலைவரை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் பேசுகிற போது வாழ்நாளில் குடிக்கிற குழந்தையெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு சொல்றாரு. தன்னை விமர்சித்த ஒரே காரணத்திற்காக அது உயிரோடவே இருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தடித்த வார்த்தைகளோட தான் வகிக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்புக்கு சற்றும் ஒரு மரியாதை சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய பேச்சுங்கிறது இல்லை. இப்படி தேர்தல் வந்துட்டா பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அரசியல் இருக்கு, தமிழ்நாட்டு வளர்ச்சி இருக்கு, நாங்க முன்வைக்கிற வாக்குறுதிகள் இருக்கு என்று பேசலாம். ஆனா இதையெல்லாம் மறுத்துவிட்டு பாஜகவும் பாஜகவோடு இணைந்து கொண்டிருக்கிற அதிமுகவும் பேசுகிற பேச்சை தமிழக மக்கள் ரசிக்க தயாரா இல்லை. இதுக்கு நடுவுல
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார் நடிகர் விஜய். ஒருவேளை நாமினேஷன் பண்ண பிறகு 234 தொகுதிக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவார்னு பார்த்தா பனையூர் பங்களாவுடைய கதவு திறந்த பாடு இல்லை, அவர் வெளியே வர்ற மாதிரியே இல்லை. தினந்தோறும் பிரச்சாரம் வத்துங்கிற செய்தி வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்ல வேட்பாளர், அந்த கட்சியோட வேட்பாளர் ஓட்டு கேட்டு போயிட்டே இருக்காரு. பக்கத்துல விஜய் மாதிரி ஒரு பொம்மையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சினிமால தான் டூப்பு போடுவாங்கன்னு பார்த்தா தேர்தல் பிரச்சாரத்துக்கே டூப்பு போடக்கூடிய அளவுக்கு புரட்சிகரமான கட்சியாக தாவேகா இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் கோவிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடக்கூடிய செங்கோட்டையன் சொல்றாரு, தன்னுடைய சின்னத்தை பிரபலப்படுத்தலன்னு நினைச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு சளி கட்டியிருந்தா விசில் கொடுத்தா போயிடும், பெரியோர்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மூச்சு பயிர்த்துக்கு விசில் ஊதுனா போயிடணும். கிட்டத்தட்ட அவர் ஏதோ டாக்டர் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு களத்துல வந்து அந்த விசில் சின்னத்தை காமெடியா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அரசியலை பேசக்கூடிய இது மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியலை கடந்து தமிழ்நாட்டுல காமெடியா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா, இந்த அணியெல்லாம் வெற்றி பெறுமா என்பதை தமிழக அரசியல் களத்துல பொறுத்திருந்து பார்க்கலாம்.